ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி சூப்பர் டேஸ்டியான சாஃப்டான கிறிஸ்பியான ரெட் சோளம் தோசை. சிவப்பு சோளம் தோசை. நம்ம ரெகுலராக ஒயிட் இட்லி தோசை மாவு சாப்பிடாம இந்த மாதிரி மில்லட்ஸில் வந்து இட்லி தோசை அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றப்போ உங்களுக்கு நிறைய சத்துக்கள் வந்து இதில் கிடைக்கும். இதில் இந்த ரெட் சோளத்தில் அயன் கண்டென்ட் நிறைய இருக்குது. நீங்கள் ஒரு மாதத்தில் ஒரு 3லேருந்து 4 தடவை இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது என்னோட ஸ்டைலில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் சிவப்பு சோளம் எடுத்திருக்கேன். ஒயிட் சோளம் இல்ல, சிவப்பு சோளம். இது வந்து உங்களுக்கு கிடைச்சதுன்னா அடிக்கடி இது வந்து நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. இப்ப இது வந்து ஒரு பெரிய டம்ளர்ல 2 டம்ளர் எடுத்திருக்கேன். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு பெரிய டம்ளர்ன்னு சொல்றது உங்களுக்கு 400 கிராம் அளவு வரும். இங்க வந்து நான் ஒரு 800 கிராம்ஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன். 2 பெரிய டம்ளர் சிவப்பு சோளத்துக்கு 1/2 டம்ளர் அளவு கருப்பு உளுந்து, உடைச்ச கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். நீங்க முழு உளுந்து வேணும்னாலும் எடுத்துக்கலாம். இது கூட வந்து 1 டீஸ்பூன் அளவு வெந்தயம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து 4, 5 தடவை வந்து வாஷ் பண்ணிக்கங்க. வாஷ் பண்ணிட்டு நம்ம எந்த தண்ணி ஊத்தி அரைக்க போறோமோ, அதே நல்ல தண்ணிய ஊத்தி நம்ம ஊற வச்சுக்கலாம். மில்லட்ஸ் வந்து மினிமம் ஒரு 8 ஹவர்ஸ் அது வந்து ஊறணும். ஊறுனா தான் உங்களுக்கு அதுல இருக்கிற அந்த நல்ல கன்டென்ட் எல்லாம் நம்மளுக்கு வந்து அந்த நியூட்ரியன்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ ஒரு 8 ஹவர்ஸ் ஊறுனதுக்கு அப்புறம் வந்து நம்ம அந்த மாவ வந்து ஃபைனா நம்ம மிக்ஸியில அரைக்கிறதா இருந்தாலும் நம்ம மிக்ஸியில அரைச்சுக்கலாம். இல்ல நம்ம கிரைண்டர்ல அரைக்கிறதா இருந்தாலும் நம்ம கிரைண்டர்ல அரைச்சுக்கலாம். இப்ப வந்து நான் இத தண்ணி ஊத்தி ஊற போட்டுடுறேன். நான் தண்ணி வந்து மாத்த போறதில்ல. இதே தண்ணி யூஸ் பண்ணி தான் வந்து நான் அரைச்சுக்க போறேன். ஸோ இப்ப நான் காலையில ஊற போட்டிருந்தேன். இப்ப ஆல்மோஸ்ட் ஊறியிருக்கு 8 ஹவர்ஸ். இப்ப இதே தண்ணிய யூஸ் பண்ணி நான் கிரைண்டர்ல வந்து மாவு வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டா வந்து அரைச்சுக்க போறேன். இட்லிக்கு ஆட்டுற மாரி கொர கொரன்னு ஆட்டாம நல்லா ஃபைனா வந்து அரைச்சுக்கங்க. ஆல்மோஸ்ட் வந்து 20 மினிட்ஸ் அளவுக்கு உங்களுக்கு அரைச்சா போதும். ரொம்ப நேரம் அரைச்சீங்கன்னா மாவு வந்து சூடாயிடும். மில்லட்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப மாவு சூடாயிருச்சுன்னா, நீங்க உப்பு போடாம வச்சாலுமே மறுநாள் வந்து மாவு ரொம்ப பொங்கி வந்து ரொம்ப புளிப்பு ஆயிடும். ஸோ மாவு ஆட்டுறப்போ முடிஞ்சா உங்களுக்கு ஐஸ் கியூப்ஸ் இருந்தா ஐஸ் கியூப்ஸ் போட்டு ஆட்டிக்கங்க. அப்படி இல்லன்னா டைம் வச்சு டைம்க்குள்ள வந்து ஆட்டி வந்து எடுத்துக்கங்க. இது கரெக்ட்டா ஒரு 20 நிமிஷத்துல வந்து மாவு நல்லா ஃபைனா வந்து அரைஞ்சிருச்சு. இப்போ இந்த மாவு வந்து தொட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாரி இருக்கு. ஸோ இப்ப இத வந்து நான் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பாத்திரத்துல வந்து நான் மாத்திக்கிறேன். இப்ப இத மாத்துன மாவ வந்து நான் உப்பு போடல. போடாம அப்படியே வந்து ஓவர் நைட் ஃபெர்மென்ட் பண்ண விட்டுடுறேன். நீங்க மூடி வச்சுட்டு மறுநாள் அது ஃபெர்மென்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம அத கலந்து எடுத்து உப்பு கலந்துக்கலாம். இப்ப பாருங்க மாவு வந்து நல்லா பொங்கி வந்திருக்கு. இதே வெயில் காலமா இருந்தா இத விட நல்லாவே ஃபுல்லாவே பொங்கிடும். ஸோ முடிஞ்ச அளவு மில்லட்ஸ் ஆட்டுறப்போ ஐஸ் கியூப்ஸ் போட்டு ஆட்டுறதுக்கு இது ஒரு டிப்ஸ வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நான் உப்ப வந்து சேர்த்துக்கிறேன். உப்ப சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கங்க. நீங்க இந்த மாவ வந்து பணியாரம், இட்லி அந்த மாரி கூட ஊத்தலாம். இதுல வந்து நான் உளுந்து வந்து அளவா வந்து சேர்த்துருக்கேன். ஸோ உங்களுக்கு இட்லி வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு சாஃப்ட்டா வந்து வரதுக்கு வாய்ப்பில்ல. தோசையும், பணியாரமும் சூப்பரா வரும். ஸோ இப்ப நான் வந்து நல்லா கல்லு சூடானதுக்கப்புறம், தோசை வந்து உங்களுக்கு எந்த மாரி திக்னஸ்ல வேணுமோ அந்த மாரி ஊத்தி, கொஞ்சமா நெய்யோ இல்ல நல்லெண்ணெயோ ஊத்தி நல்லா வந்து கிரிஸ்பியா வந்து சுட்டு எடுத்துக்கங்க. இது வந்து மூடி போட்டு வேக வச்சீங்கன்னா, நீங்க திருப்பி போடணும்னே அவசியம் இல்ல. நல்லா இந்த மாரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு, மூடி போட்டுட்டு எடுத்தீங்கன்னா, சூப்பர் கிரிஸ்பியான, டேஸ்டியான ஒரு மில்லட் தோசை, இரும்பு சோளம் தோசை வந்து ரெடி ஆயிருச்சு. இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.